மறைமுகமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு என் கட்சியில கட்டமைக்கிறாரு. கரும்புலி முத்துக்குமார் பாசறை. அதில் ஒரு 5 ஆண்டு நான் பணியாற்றுகிறேன். பணியாற்றிய பிறகுதான் எனக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, அதாவது மாநில இளைஞரணி செயலரை எனக்கு கொடுக்குறாரு. கொடுத்தமே சொல்லிட்டாரு, இனிமே நீ துபாய் போகக்கூடாது அப்படின்ட்டாரு. அதான் கண்டிஷனு. எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம் தொடர்ந்து இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் எங்களுடைய முழுக்க என்னுடைய திட்டம். நான் இந்த கட்சிக்கு வரும்பொழுது ஒரு எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும்ன்ற எண்ணத்துல வரல. ஒரு முறை அழைத்தாரு மதுரக்காரங்களை பூரா, வாக்கரிசி போட்டு வாங்க, நம்ம பெரிய ஒரு யுத்த காலத்திற்கு சந்திச்சிருக்கணும். அந்த வாக்கரிசி போட்டு வாங்கன்னு சொல்லி வந்தாங்க பல இள சிறுத்தைகள் அந்த காலகட்டத்தில். அதுல ஒரு சிறுத்தை தான் சங்கத்தமிழர். ஆனால் நம்ம எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகும் என்பதை விட இந்த மக்களுக்கு தொடர்ந்து நம்ம போராட வேண்டும், பாடுபட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்துல அந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். அதான் நம்முடைய முக்கியமான மைய புள்ளியே. அதற்காக நம்ம தொடர்ந்து போராட வேண்டும். எந்த வரவு செலவும் இல்லாம, யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாம, எந்த சமரசம் இல்லாம, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம் உயர்த்தி குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் களமாடுகிறோம். அதுதான் இளஞ்சிறுத்தையுடைய மைய புள்ளியே. அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம். அரசியல் படுத்தி நடந்தேற வேண்டும். அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் என்ற எண்ணம் தான் எங்கள் எண்ணமே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை.